நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி கமல் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். ஹாய், இந்த வீடியோவில் நம்ம கிரேட்டான் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து மேக்ஸிமம் பார்டர்ஸ்க்கு, ஒரு நெக் டிசைனுக்கு, அதுக்கு இது அழகாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4 parallel லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு 3rd லைனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் வேண்டாம், நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு லைனுக்கும் ஊடால இருக்கிற ஸ்பேஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 3rd லைன்லேருந்து 1st லைனுக்கு க்ராஸாக இங்கே குத்தி, அதுக்கு 2nd லைனில் அப்படியே பேரலாக கீழே எடுக்கணும். த்ரெட் வந்து நீடிலுக்கு அடியில் இருக்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ரைட்டாக போகிற லைனை நம்ம பாதியிலேருந்து க்ராஸாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் சேம் ஸ்பேஸை, ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரே ஸ்பேஸ் விடுங்க, அதுதான் அழகாக இருக்கும். ஸோ இப்போ 4th லைனுக்கு க்ராஸாக கொண்டு வந்துடுங்க. 4th லைனில் குத்தி, அதுக்கு பேரலாக மேலே இருக்கிற லைனில் வெளியில் எடுக்கணும். ஸோ இப்போவும் நீடில் த்ரெட்டுக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ இதை ரிப்பீட் பண்ணணும். ஸோ 3rdலேருந்து 1st, ஸோ ஈவன் அண்ட் ஆர்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3rdலேருந்து 1ஸ்ட்டுக்கு போயிட்டு 1ஸ்ட்லேருந்து 2ண்டில் வெளியில் எடுத்து த்ரெட் அடியில் இருக்கணும். அண்ட் அகெயின் இப்போ 2ண்ட்லேருந்து 4த்துக்கு போகணும். தேர்ட் லைனில் பேரலாக வெளியில் எடுத்து த்ரெட் அடியில் இருக்கணும். ஒரு சாரீ பார்டர், இல்லை ஒரு ஷாலோட பார்டர், இல்லை ஒரு நெக்கில் க்ளோஸாக வர டிசைன், இது அப்படியே நீங்கள் க்ளோஸராக போட்டிங்கன்னா, அடுத்தடுத்து போட்டிங்கன்னா இது அழகாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா தான் என்ன ஸ்டிச்னே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்பேஸ், ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இந்த ஃபிகரே ஃபார்ம் ஆகாது. கொஞ்சம் ரொம்ப அன்ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. க்ளோஸ் பண்ணும்போது நம்ம 2nd லைன் இல்லை 3rd லைனில் தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சை நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வெளியில், ஸோ இந்த த்ரெட்டுக்கு வெளியில் நீடில் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ எப்பவும் போல் அடியில் நாட் போட்டுட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம்.